ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக்கும் ரேவதியும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. அதைத்தான் பற்றி இந்த ப்ரோமோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரேவதி ஏர்போர்ட்டில் இருந்து நேராக வீட்டுக்கு பெட்டி படுக்கையோடு வர்றதை பார்த்து சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவளை எப்படிடா இப்போ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டோம், இங்கே வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, நீ போகலையா கனடாக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் ரேவதி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு எமர்ஜென்சி விஷயமா திரும்ப வந்துருச்சு, அதனால தான் நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி சாமுண்டீஸ்வரிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் நான் வெளிக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு தானே என்ன கன்னடா அனுப்புனீங்கன்னு சொன்ன உடனே, இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சுச்சு, கார்த்திக் தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திக் நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, அவன் வந்து கெட்டவன், அவன் தான் அவங்க இப்போ உங்க பாட்டியோட பேரன் அப்படிங்க எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும். நான் என் புருஷன் கூட தான் இருப்பேங்கிற மாரி அ ரேவதி சொன்ன உடனே, சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் முடியாது. நீ இங்க தான் இருக்கணும். அப்படிலாம் பொண்ண சேர்த்து வைக்க முடியாதுங்கிற மாரி டென்ஷனா இருக்காங்க. உடனே ரேவதி, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஒண்ணு நான் என் புருஷன் கூட இருப்பேன். இல்ல என் புருஷன் என் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படுக்க எடுத்துட்டு வீட்ட விட்டு வெளியில கிளம்புறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி கன்ன எடுத்து தலையில வச்சு, நீ வெளியில போனா நான் சுட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதி, நீங்க தாராளமா சுட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாளு சாமுண்டீஸ்வரிக்கு பயந்திருந்த ரேவதி இந்த நேரம் வெகுண்டெழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சாமுண்டீஸ்வரியே எதிர்த்து பேசிட்டாங்க. அந்த நேரம் சந்திரகலா ரேவதி கைய பிடிச்சு இழுத்து, நீ கார்த்திகை நான் பார்க்க போகக்கூடாதுங்கிற மாரி சொன்னாங்க. ஏற்கனவே கடுப்புல இருக்க ரேவதி சந்திரகலாவ செவுட்டுல பளயர்னு ஒண்ணு விட்டாங்க பாருங்க. இந்த எபிசோடே ரேவதியால தான் மேல போகுது. ரேவதி கார்த்திக்கிட்ட சேர்றதுக்கு என்னனாலும் செய்வேங்கிற மாரி அடுத்தடுத்து தைரியமான முடிவு எடுக்குறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.